கட்சியில சேரும் பொழுது அண்ணாமலை தான் மாநில தலைவரா இருக்காரு, அவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாஜக அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் இல்ல, அவரும் இதே போன்ற ஒரு ஆதங்கத்தை அவ்வப்போது வெளிப்படுத்திட்டு தான் இருக்காரு. பாஜக உரிய தலைவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குறது இல்லையா? இது போன்ற செயல்பாடுகளை வழங்குறது இல்லையா நான் சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நிர்பந்தம் என்ன சூழ்நிலை எனக்கு தெரியல. எனக்கு இப்ப நான் பார்க்கும்போது இன்னும் ஒரு கூட்டணியில் எவ்வளவு இடத்துல நிற்க போகிறார்கள் என்பது தெளிவாக இல்லை. ஒருவேளை அதுக்கு முக்கியத்துவம் நிச்சயமா கொடுத்துதான் ஆகணும். அந்த முக்கியத்துவத்திற்கு பிறகு இதை எடுத்துக் கொள்ளலாம் என்று இருக்கலாம். அதனால வேண்டுகோளை நம்ம நாளைக்கு எழுதி கொடுத்துருவோம். வாய் வழியாக சொல்லிவிட்டோம். அவர்களும் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். அங்க இருக்கிற எல்லாருமே சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, நயனார் அவர்களும் சரி, அரவிந்த் மேனன் அவர்களும் சரி, சுதாகர் ரெட்டி அவர்களும் சரி, சக்கரவர்த்தி அவர்களும் சரி, கேசவநாயகம் அவர்களும் சரி, SR சேகர் அவர்களும் சரி, எல்லார்கிட்டையும் நம்ம பேசியிருக்கோம். யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த கருத்துக்கு. அதை செவி சாய்க்கவில்லை என்று சொல்லல. ஆனா எல்லாருடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்படியே செயல்பட முடியாது. ஆகையால் பொறுப்புகள் வருவது அவசியம். இந்த தேர்தலுக்கு முன்பு அப்படி இல்ல, அவர் சொல்லி நான் கட்சியில சேரல. அதான் பல முறை சொல்லிட்டேன். நாங்க இந்த இயக்கத்தை இது மேற்கொண்டு வலுவாக எடுத்துச் செல்வதற்கு நான் இந்த இயக்கத்தில் இணைந்ததற்கு மிக 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 உண்மையான ஒரு நிலைப்பாடு எதுக்குன்னா, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மீது உள்ள விருப்பத்தினால் தான் நான் இந்த கட்சியில் இணைஞ்சேன். ஏன்னா 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது, குஜராத்தின் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது, மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கும் போது நேரடியாக நேர்காணல் நான் அவர் இன்டர்வியூ எடுத்தேன். அன்னிலிருந்து ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஹிம். அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ், அவருடைய திறமை, நமது நாட்டை சிறந்த ஒரு இடத்திற்கு எடுத்துச் செல்வான நம்பிக்கை. நான் ஒரு தேசியவாதி பேசிக்க, அதை பலமுறை சொல்லிட்டேன். பச்சை வலது தோள்பட்டையில தேசிய கொடியை பதித்தவன் நான். அந்த தேசிய உணர்வு, தேசிய நீரோட்டத்தில் இன்னைக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 மாநில நிர்வாகிகளா நியமிச்சிருக்காங்க. இவங்களுக்குலாம் இப்ப 30-35 வயசு இருக்கு, அவங்களுக்கு 75 தொடுவது. அப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இன்னைக்கு சொல்றேன். அதனால இவங்க பண்ணல, அவங்க பண்ணல நான் சொல்ல. ஆனா பண்ண வேண்டிய கட்டாயம் இப்படி இருக்கிறது. பொறுப்பு இல்லாம இப்ப என்னன்னு போய் நான் செயல்படுறது எனக்கு தெரியல. அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளாக பாஜக வேட்பாளர் பட்டியலை பாஜக வேட்பாளர் பட்டியலை கூட அறிவிக்க சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல்ல நீங்களோ அல்லது உங்களுடைய மனைவி அவர்களோ தேர்தல் களம் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சீட்டு கேட்கறீங்களா? என்ன சொல்றாங்க? ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். நீங்க எல்லாம் பல ஊடகத்துல தான் இருக்கீங்க. நான் இதோட 7வது முறையா சொல்றேன். இந்த தேர்தலில் நான் நிற்க மாட்டேன். என் மனைவி நிற்க மாட்டார்கள். அவங்க பிஸியா அவங்க படப்பிடிப்பில் நடந்துட்டு இருக்காங்க. பெரிய சாதனை படைத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா. ஐயோ, அப்ப நயன்தாரா பதவி போயிருச்சான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ஒரு சர்ச்சையாயிடக்கூடாது. இந்த வயதிலும் தன்னை தானே நிலைநிறுத்திக் கொண்டு ஒரு தாய் கிழவி என்ற படத்தை கொடுத்து வெற்றி படமா ஆக்கியிருக்காங்க. அவங்களுடைய கலை உலக பயணம் சிறப்பாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் இருவரும் நிற்பதில்லை சொல்லிட்டேன். என்னுடன் பயணித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், திறமை வாழ்ந்தவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியலும் நான் கொடுத்துவிட்டேன். அப்படி ஒன்னும் பேச்சுவார்த்தை பேச்சு நடக்கும். நான் எல்லாரையும் ஒரு நிமிஷம் பதில் சொல்லிடுறேன் தலைவா பிளீஸ். பேச்சு எல்லாத்தையும் பேசுவேன். நான் சுமூகமான உறவு அனைவருடன் வைத்திருக்கின்றேன். பேசுவாங்க. பேச்சுவார்த்தை என்று அரசியல் ரீதியாக யாரிடம் பேசவில்லை. காலக்கெடு நிர்ணயிக்கல. இந்த வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க போகிறேன். நான் கண்டிப்பாக இப்ப தேர்தல் வந்ததுக்கு 30ஆம் தேதி மனு தாக்கல் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும்ல. நாளைக்கு அரசியல் களம் காணும் போது நான் கேட்கின்ற வேட்பாளராக நியமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் போய் பிரச்சாரம் பண்ண போகணும்ல. எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தாதான் அந்த பொறுப்போட செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி மாநில தலைவரை நீங்க அலுவலகத்தில் சந்திச்சப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, குறிப்பா நான் போட்டியிடல, ஆனா என்னுடைய கூட இருக்கிறவங்க போட்டியிடுவதற்கான பட்டியல் கொடுத்திருக்கேன், வாய்ப்பு கேட்டிருக்கேன்னு. அப்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க கட்சி தரப்புல இருந்து? போட்டியிடுவதற்கான அவங்க சீட்டே நிர்ணயிக்கலையே. எந்த தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை ஆமா நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா 51 இடம் கொடுக்குறாங்க, 41 இடம் கொடுக்குறாங்க. ஊகம் தானே எவ்வளவு இடத்துல நிக்க போறாங்கன்னு ஒண்ணு வரல. வந்த பிறகு நம்ம கேட்ட இடம் அவங்களுக்கு தெரியும். கொடுக்கறாங்களா இல்லையா நேர்காணல் பண்ணுவாங்கல்ல. முன்னாடியே சரத்குமார் அவர்களை அழைச்சு உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கறோம் இல்ல, அது ஏற்கனவே வாங்கிக்கிட்டாங்கல்ல. இல்ல உங்ககிட்ட இது கொடுக்கறோம் இல்ல, நான் கொடுத்துட்டேனே. நான் கொடுத்துருக்கேன். அது பரிசீலனை பண்ணுவாங்கல்ல. என்ன நீங்க எந்த கேட்டிருக்கீங்க, அது வேற யாரோ கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லும் போது இல்லைங்க அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்போம்ல. அவங்க விட்டு கொடுக்க சொல்லலாம்.
என்னங்க நீங்களும் கேட்குறீங்க, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், நீங்க நிக்கிறேன்னு சொல்றீங்களா, எங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்காங்க, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்களேன்னு கேட்கலாம்ல, அந்த உரிமை இருக்குல்ல. ஒருவேளை சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் நிக்கிற மாதிரி இருந்தா அந்த வாய்ப்பு உடனே பரிசீலனை பண்ணப்பட்டிருக்குமா? இல்ல, நாங்க ரெண்டும் நிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அந்த பரிசீலனைக்கு வராது. தலைமை சொன்னா கூட நிக்க மாட்டாங்க. நானு நிக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி பாத்துக்க முடியும்? அதிமுக தலைமை மீது விமர்சனம் பண்றாங்க. அதிமுக தற்போது நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு எடப்பாடிக்கு ஏற்படும். அதிமுக பிஜேபி கபலீகரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. யாரு? அதிமுக தமிழ்நாட்டில் கூட்டு திமுக விமர்சனம் பண்றாங்க. துணை முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு. அதிமுக அது எனக்கு தெரியாது. கபலீகரம் பண்ணுமா பண்ணாதான்னு பொறுத்திருந்து பாக்கணும். நீங்க பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 முறை சென்னை, மதுராந்தகம், திருச்சி, மதுரை வந்துட்டார். 3லயுமே எடப்பாடி பழனிசாமின்ற பேரும் யூஸ் பண்ணல, அதிமுகன்ற பெயரையுமே அவர் பயன்படுத்தல. அமித்ஷாவும் கடந்த நெல்லையில கூட அவர் பயன்படுத்தல. முதலமைச்சர் வேட்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமின்றத சொல்ல கூட பாஜக தயங்குது. இதற்கான அந்த காரணம், நீங்க அதிருப்தியில இருக்கிறீங்க, அண்ணாமலை அதிருப்தியில இருக்காரு. இது போன்ற அதிருப்திகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கு? நான் அதிருப்தியில இல்ல, ஆதங்கத்தில் இருக்கேன். அது ஒரு சின்ன கரெக்ஷன். அதிருப்தின்னு ஒன்று கிடையாது. ஏன்னா ஐ எம் நேஷனலிஸ்ட் இன் மை ஃபீலிங், வெரி கிளியர். அதிருப்தியில ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். அதுக்கப்புறம் என்ன நீங்க கேட்டது அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். மீண்டும் சந்திப்போன்ட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேரை ஏன் பயன்படுத்தல நான் சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் அவங்க என்ன சொன்னாங்க, அவர்கிட்ட என்ன மாதிரி விட்டுட்டாங்களா, இல்ல அது இவர் சொல்லலையான்ற எனக்கு தெரியுது. எதுக்கு சொல்லல நான் பதில் சொல்ல முடியாது. why they left out his name அப்படின்னா எடப்பாடி அவர்களே சொல்லிருக்கலாமே, எதற்காக விட்டு அவர் கேட்டிருப்பார்ல. மேபி they would answered him, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம், எனக்கு தெரியாது. அது நீங்க பிரைம் மினிஸ்டர் அவர்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு பார்த்து கேட்க தேர்தல் கணக்கில் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி ஆதரவா மாறும்? அதிமுக தொண்டர்கள் அதிருப்தி அடைவாங்க. நம்மளுடைய கேண்டிடேட் பேரை கூட சொல்லலை என்று அதிருப்தி அடைவாங்க. இது என்டிஏக்கு ஒரு பின்னடைவா இருக்கும். நீங்க இது போன்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்த இல்ல, அந்த அளவுக்கு வலுவாக அவங்க அது மனசுல எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பத்திரிகை சகோதரர்கள் எடுத்துக்கொண்டது அளவுக்கு அவர் எடுத்திருந்தா இன்னைக்கு அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி செய்திகள் நான் இங்கே படிக்கிறேன். தேர்தல் சில காலம் தான் இருக்கு. உங்களுடைய கடிதம் மூலியமா அந்த ரெஸ்பான்ஸ் வரலன்னா இவ்வளவு தொண்டர்களுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் என்னவா இருக்கு? அதான் நீங்க பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். வேண்டுகோள் கேட்க போறோம். அதுக்கப்புறம் நிலைப்பாடு எடுத்துதான் ஆகணும். இருக்கட்டும். 6ஆம் தேதி அன்னைக்கு மனு வாபஸ் நாள் இருக்குல்ல, ஏப்ரல் 6 வரைக்கும் டைம் இருக்கு. பாத்துக்கலாம். அங்கீகாரம் இல்ல, ஆதங்கத்தை வெளிப்படுத்த போகின்றோம். உங்களுக்கான மரியாதை உங்களுடைய தொண்டர்கள் உங்கள் நிர்வாகிகளுக்கு பாஜக முழுமையாக வழங்கப்படுது. இந்த 2 ஆண்டுகள் இல்ல இந்த 2 ஆண்டுகள் அந்த பொறுப்புகள் கொடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனா இப்ப மாவட்ட ரீதியா பொறுப்புகள் கொடுக்கும் போது இன்று வரை கொடுக்கப்படாத சூழலில் இவங்க பொறுப்பு இல்லாட்டி எப்படி போய் வேலை செய்வாங்க? அதுதான் சொல்ல வரணும். ஆதரவாளர்கிட்ட பேசின ஒரு விஷயத்தை ரொம்ப கொஞ்சம் கோபமாக அழுத்தமா சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க முன்னிட்டு தற்கூரிகள் இந்த தேர்தலில் வெற்றி பெற விட்டுக்கூடாது. கண்டிப்பா அதோட பின்னணியில இருக்கக்கூடிய கட்சிகள் நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது நாளை தலைவர்களை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். நாம் என்று சொல்லும் போது தமிழக மக்கள் வருங்காலத்தில் எப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக நாம் வாக்களிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க. யாருக்கு வேணா வாக்களிக்கட்டும். But you should know who you are creating as a leader of the state. It's very, very essential for the future growth of Tamil Nadu and the country. அது யார வேணா நீங்க எடுத்துக்கோங்க. இந்த யாரை மையப்படுத்தி சொல்ல மையத்தை சொல்லல நான், அவ்வளவுதான். தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்க பொறுப்பு வரணும், இல்லாட்டி என்னுடைய முடிவு அறிவிப்பேன், இல்லாட்டி நான் சொல்லல. அதுக்கப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி ஒருவேளை நெகட்டிவ் கமெண்ட் வருது அப்படின்ற ஒரு சூழல் வர்றப்ப சரத்குமார் திரும்பவும் கட்சியை தொடங்கி திரும்பவும் அவங்களுடைய வேட்பாளர்கள் தனியா நின்று தேர்தல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல, கட்சியை தொடங்கி தான் நிக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்ல, உங்களுடைய இதுல இருந்து இல்ல, அது அப்புறம் பொறுத்திருந்து பாருங்கள் சொல்லிட்டேன். இல்ல, அவங்கவுங்க நிக்கிறேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவங்க செவி சாய்ப்பாங்க. நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மேற்கொண்டு நான் செய்தி தரேன். உங்களுக்கு சுட சுட போடணும்னா போட்டுக்கோங்க. தொடர்ந்து கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் சிறப்பான பதில், சிறந்த அறிவு ஆற்றலோடு திறமையோட சொல்றேன். நாங்க வேண்டுகோள் தான் வைக்க போறோம். அந்த வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் கண்டிப்பா தொடர்ந்து தானே இருக்கோம். எல்லாமே பாஜக நிர்வாகி இருக்காங்க. எங்க வேண்டுகோள் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்பாட்ட போய் பையன் கேட்கற உரிமை இருக்கா இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த குடும்பத்துல நம்ம வேதனையில் இருக்கோன்றது சொல்லாட்டி எப்படி தெரியும்? முதலே சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா இப்பதான் நமக்கு சொல்ல வேண்டிய சூழல் அதிகமாகுது. காரணம் அனைவரும் இப்படிதான் இருக்காங்கன்னு தெரியுது. என்ன உங்களுக்கு எல்லாம் பொறுப்பு வராட்டி நாங்க எப்படி செயல்படுதுன்னு கேட்கும் போது அதை சொல்லணும். உங்களுக்கு தெரியணும். நான் மட்டும் கேட்கல, தொடர்ந்து எங்க கூட இருக்கவங்க பயணிக்கிறவங்க கேட்கறாங்க. நாளைக்கு வேற மாதிரி எல்லாம் சிதறிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன்.
அவங்க மனசுல சோர்வு இருக்கனால என்ன சந்திக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு சோர்வு.